இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது முதல்வரோடு வைகோ மற்றும் பே சண்முகம் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைகோ மற்றும் பே சண்முகம் ஆகியோர் முதல்வரை சந்தித்திருக்கிறார்கள். மதிமுக சார்பில் ஜனவரி 2 தொடங்கும் மது ஒழிப்பு நடைபயண அழைப்புதலை முதல்வரிடம் வைகோ வழங்கியிருக்கிறார். குடிமனை பட்டா கோரிக்கை தொடர்பாக முதல்வரோடு பே சண்முகம் ஆலோசனை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினோடு வைகோ, பே சண்முகம் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதிமுக சார்பில் ஜனவரி 2 தொடங்கும் மது ஒழிப்பு நடைபயண அழைப்புதலை முதல்வரிடம் வைகோ வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், சந்திப்பின் முழு விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. ஜனவரி 2 மதிமுக சார்பில் திருச்சியிலிருந்து மதுரை வரை மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்கான நடைப்பயண இயக்கத்தை வைகோ தொடங்குகிறார். அந்த நிகழ்ச்சிக்கான தொடக்க நிகழ்வு ஜனவரி 2 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதற்காக நேரில் சந்தித்து அழைப்பதை கொடுப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கார்கள். அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் மாநில நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் குடிமனை பட்டா, சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை சேர்த்து பட்டா இல்லாமல் வசிக்கக்கூடிய, நீண்ட காலமாக வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என இன்று சுவாமி சிவானந்த சாலையில் பேரணி நடத்துகிறார்கள். இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு நடைபெறுவதாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். டாஸ்மாக் ஊழியர்களுக்கான பணி நிரந்தரம், அவர்களுக்கான காலமுறை ஊதியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை நேற்று தொடங்கியிருக்கிறார்கள். இதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று, அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. கோரிக்கை மனுவையும் அவர்கள் நேரில் அளிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனையும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ஆம்பூர், வாணியம்பாடி, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.